தமிழினத்தின் அடையாளத்தை களங்கப்படுத்த முயற்சி செய்யும் கருஞ்சட்டைகளே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இனி ஒரு முறையேனும் ஜல்லிக்கட்டிற்கு தடை வருமாயின் அது இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய யுத்தமாக அமையும். அடங்க மறுக்கும் காளைகளும் அடக்கி பிடிக்கும் வீரர்களும், இது எங்களுடைய தமிழரின் விளையாட்டு, தமிழரின் பாரம்பரியம், வெற்றிக்கு சவால், வீரத்தின் உச்ச திருநாளே ஜல்லிக்கட்டு. வீரத்தின் அடையாளமா என் மதுரை மண்ணின் பெருமையாம் ஜல்லிக்கட்டு. இது இன்னைக்கு நேற்று நடந்துட்டு இருக்க வீர விளையாட்டு அல்ல. காலத்தாலும் வரலாற்றாலும் கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு தன்னுடைய வீரத்தின் பண்பையும் மாண்பையும் தமிழினத்தின் உரிமையையும் இந்த உலகிற்கு எடுத்துச் சொன்ன விளையாட்டு ஜல்லிக்கட்டு. கலித்தொகை என்கிற பாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்டது. இந்த பாடலும் சொல்கிறது ஜல்லிக்கட்டின் பெருமையை. அப்போ இந்த கலித்தொகைன்றது 2000 வருடத்திற்கு முன்னாடி புகழப்படும் நூல் என்றாலும் அந்த நூல் புகழப்படும் மண் மதுரை மண். அந்த நூல் புகழப்படுகின்ற விளையாட்டு எங்களின் தமிழர்களின் அடையாளமாகிய ஜல்லிக்கட்டு என்பதுதான் சத்தியம். கொள்ளேற்று போல் அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன். இந்த காளையினுடைய கொம்பையும் குமுளையும் கண்டு அதனை அடக்க முடியாத ஆண்மகனை வீரம் குறைந்தவனாகவும், அப்படி வீரத்தில் குறைந்த ஆண்மகனை இந்த பிறவியில் அல்ல வரும் பிறவியிலும் ஒரு பெண் மணக்க மாட்டாள். அந்த அளவிற்கு வீரத்திற்கு வித்தான விளையாட்டாக ஜல்லிக்கட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி சென்ற வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு. இது வெறும் மாடும் மனிதனும் ஆடு மாட்டம் அல்ல, மாட்டினை அடக்கும் நிகழ்வு அல்ல, மாறாக வீரனை அடையாளப்படுத்தும் விழா. திமிழ் கொண்ட காளைகளும் தினவெடுத்த காளையர்களும் வாடி வாசல் நேருக்கு நேர் சந்திக்கும் போது பறப்பது விசில் சத்தம் அல்ல, என் தமிழர்களின் வீரத்தின் உச்சம். வீர விளையாட்டம். என் ஜல்லிக்கட்டில் மரணமடைந்த வீரர்கள் உண்டு, ஆனால் கணுக்காலில் ஆவது அடிபட்ட காளைகள் உண்டா? காளைகளை வதைக்கின்றோம் என்ற பெயரில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க துடிக்கும் பீட்டாவே, இனி உனக்கு பதில் பாட்டாதான். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஜல்லிக்கட்டு ஜாதியை வளர்க்கிறது என்று பச்சை பொய் பரப்பும் ஈவேரா பக்தர்களே, கொஞ்சம் எட்டி நில்லுங்கள். அழிந்து வரும் தமிழினத்தில் எஞ்சி இருப்பது மதுரை மண் வளர்த்து கொடுத்திருக்கும் இந்த ஜல்லிக்கட்டு மட்டுமே. தமிழினத்தின் அடையாளத்தை களங்கப்படுத்த முயற்சி செய்யும் கருஞ்சட்டைகளே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இனி ஒரு முறையேனும் ஜல்லிக்கட்டிற்கு தடை வருமாயின் அது இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய யுத்தமாக அமையும். அடங்க மறுக்கும் காளைகளும் அடக்கி பிடிக்கும் வீரர்களும், இது எங்களுடைய தமிழரின் விளையாட்டு, தமிழரின் பாரம்பரியம், வெற்றிக்கு சவால், வீரத்தின் உச்சம் ஜல்லிக்கட்டு. நன்றி.